இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு நடமாடும் வியாபாரி தன்னுடைய வாகனத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் வழி தவறிவிட்டார். ஒரு இடுக்கமான கிளைச்சாலை வழியாக நெடுந்தூரம் சென்ற பின் ஒரு வயதான விவசாயி பாழடைந்த ஒரு வீட்டுக்கு முன்பாக உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவன் பார்ப்பதற்கு முரட்டுத்தனமானவனாக காணப்பட்டான். அவன் ஆடைகள் கிழிந்திருந்தன, கால்களில் பாதரட்சை இல்லை. அந்த வியாபாரி அவனிடம் தான் பிரதான சாலையை சென்றடைய எவ்வழியாக செல்ல வேண்டும் என்று விசாரித்து அறிந்தார். பின்னர் அந்த விவசாயியிடம் பேச்சு கொடுக்க விரும்பி, ஐயா, இந்த ஆண்டு உங்கள் பருத்தி விவசாயம் எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, பருத்தி பயிருக்கு வரும் ஒரு நோய்க்கு பயந்து நான் பருத்தியே பயிரிடவில்லை என்றான். பின்னர் அந்த வியாபாரி, அப்படியானால் உங்கள் தானிய பயிர்கள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டார். அந்த விவசாயி, நான் எந்த ஒரு தானியமும் பயிரிடவில்லை, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், ஆதலால் பயிர்கள் காய்ந்து போகும் என்று நான் பயந்தேன் என்று கூறினார். அந்த இளைஞன் தொடர்ந்து, உங்கள் உருளைக்கிழங்கு பயிர் எப்படி இருக்கிறது, இந்த ஆண்டு நல்ல மகசூல் கிடைக்குமா என்று கேட்டார். அந்த விவசாயி, நான் உருளைக்கிழங்கு நடவில்லை, அந்த பயிருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பூச்சி தாக்குதலுக்கு பயந்து உருளைக்கிழங்கு பயிரிடவில்லை என்றான். பின் என்னதான் பயிரிட்டீர்கள் என்று கேட்ட இளைஞனிடம் அந்த விவசாயி, நான் ஒன்றும் பயிரிடவில்லை, ஒன்றும் செய்யாமல் இருப்பதே பாதுகாப்பு என்று நினைத்து இருந்துவிட்டேன் என்றான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில கிறிஸ்தவர்கள் இவனைப் போலத்தான் இருக்கிறார்கள். ஒன்றும் செய்யாமல் இருந்து விடுகிறார்கள். சாலமோன் ஞானி பிரசங்கி 11:4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று கூறுகிறார். அதாவது, பிரதிகூலமான சூழ்நிலைகளை கருதாமல் உன் ஆகாரங்களை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்ற வசனத்தின்படி செயல்படும் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே என சாலமோன் ஞானி கூறுகிறார். சில வேளைகளில் நாம் இளைஞர்களாய் இருக்கும் போது நம் ஆகாரங்களை தண்ணீர்கள் மேல் போடுகிறோம். நாம் நம்முடைய எதிர்காலத்திற்காக முதலீடு செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு தரவிருக்கிற ஊழியத்திற்காகவும் காத்திருக்கிறோம். சிலர் தங்கள் இளமை காலத்தில் பெறும் பலவித பயிற்சி திறமைகளை பிற்காலத்தில் ஆண்டவருக்கென்று பயன்படுத்துகிறார்கள். இதுவே அதிகாலையாய் இருக்கும் போதே ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடுவதாகும். ஆனால் இதையும் மறந்துவிடக் கூடாது. தண்ணீர்களின் மேல் ஆகாரத்தை போடுதல் ஒரு இளமை கால செயல் மட்டுமல்ல, நீங்கள் முதிர் வயதாய் இருக்கும் காலத்திலும் உங்கள் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களாக எத்தனை ஆண்டுகள் தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. நமது வாழ்க்கையில் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று ஏராளமான காரியங்களை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். எனவே நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் இளமை முறுக்குடனும் நமது கலை திறமைகள் தாளந்துகள் அனைத்தையும் பயன்படுத்தும் நிலையில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆயுசு நாட்களில் இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே மீதியாயிருக்கிறது என்ற எண்ணத்துடன் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். அப்பொழுது அறுவடை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எங்களுடைய தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்தி, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்போ உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் சோம்பேறிகளாய் இருந்து விடாதபடி ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.